சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம சண்முகத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம பரணி எப்படி இருந்தாலும் எங்கள் அப்பா நமக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, குறிப்பாக எனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, நான் ஏதாவது புத்திசாலித்தனமான முடிவு எடுத்துருவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து பொருளை கண்டிப்பாக மாற்ற தான் போகிறாங்க. நான் எஸ்ஐகி கிட்ட சொல்லியிருக்கேன், ஏதாவது அந்த வீட்டில் வந்து மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, நிச்சயம் அது மாரிலாம் உன் அப்பா பண்ணாலும் பண்ணுவான். ஆனா திடீர்னு அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு வெளியில போய் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவாங்க? அதையும் யோசிப்பாங்களா இல்லையா? யோசிப்பாங்க தான். நம்ப பதட்டமான சிச்சுவேஷன்ல இருக்கிறப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவு எடுத்து மாட்டிப்போம். அதே மாரி தான் சௌந்தரமணி இப்ப கார்ல வந்து அந்த பொருள் எடுத்துட்டு கண்டிப்பா தான் போறாங்கங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து எஸ்சிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னாச்சு? ஏதோ கிழக்கால இருக்கிற ரூம் பக்கம் போனாங்க. அதுக்கப்புறம் பெட்டி பெட்டியா எடுத்து 2 பெட்டி வந்து கார் டிக்கில போட்டுட்டு வேக வேகமா எங்க மாமனாரும், கூட பாண்டியம்மாவும் கார்ல வந்து போயிட்டுருக்காங்க. பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. டேய் எஸ்ஐக்கு வந்து சொல்ட்டாடா, அந்த கிழக்கால இருக்கிற ரூம்ல 2 பெரிய பெட்டகத்த எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்களாம். எனக்கு என்ன செய்றதுன்னே தெரிலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வாடா இப்பயும் வந்து ஊர் மக்களோட தடுக்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து கார் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல சண்முகம், பரணி, ஊர் மக்கள்லேருந்து எல்லாரும் கையில வந்து கடப்பாரையா வச்சுட்டுருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து என்னக்கா எல்லா உண்மையும் தெரிஞ்ச மாரியே வந்து நிற்கிறான். இப்போ என்னக்கா பண்ண போறோம்? எனக்கு ரொம்பவே பயமா இருக்கேங்கிற மாரி அந்த இடத்துல சவுந்தரபாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வண்டியிலேருந்து இறங்கல. "ஏய் எதுக்குடா என் வண்டி வந்து மறிக்கிறீங்க? அப்படி நான் என்னடா பண்ணேன்?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன பண்ணேன்னு கேட்கும்போதே தெரிய வேணாமா? நீ ஏதோ தப்பு பண்றேன்னு. உன் கார சோதனை போட்டு பார்க்க தான் நான் வந்திருக்கேன். நீ யார்றா முதல்ல என் கார சோதனை போட?" "நீ என்ன அதிகாரியா?" அப்படின்னு சொல்லி கன்னாபின்னான்னு திட்டுறாங்க. "நான் இந்த ஊரு பிரசிடென்ட். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. நீ ஏதோ ஒரு பொருள வந்து எங்களுக்கு தெரியாம இங்கேருந்து கூட்டிட்டு போறேன்னு, எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. வேற யாரும் குடுக்கல. எசக்கி தான் ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்கா. இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு" சொல்லி பேரதிர்ச்சியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப சௌந்தரபாண்டியனும், பாண்டியம்மாவும், "நீங்களா வந்து கதவு தொறந்தீங்கன்னா ஓகே. இல்லாட்டி எங்க கையில இருக்கிற பொருள வச்சு கார ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டிக்கிய தொறக்கிற மாரி சிச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணாதீங்க." அப்படின்னு சொன்னோனே, "ஏய் ரூ. 15,00,000 காருன்னா உனக்கு என்ன விளையாட்டா போச்சா? கண்டிப்பா நான் வந்து கார தொறக்கவே மாட்டேன். நான் யாரு? எப்பேர்ப்பட்ட கௌரவமான இடத்துலேருந்து வந்திருக்கேன். என்ன வந்து இது மாரி வெறும் பையன் சொல்றான்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு கார சோதனை போட்டு பார்க்குறேங்கிறியே! உங்களுக்கெல்லாம் வந்து அறிவு இருக்கா இல்லையா? நான் பணக்காரன். என்கிட்ட நகை இருக்கலாம், பணம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அத வந்து சோதனை போட்டு பார்க்கறதுக்கு நீங்க யாரு? அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப சவுந்தரபாண்டி, அப்பன்னா நீ ஏன் ஒத்துக்கிற நகை இருக்குன்னு? டேய் இருக்கும், இல்ல இல்லாமயும் இருக்கும். என்ன வேணாலும் நான் கார்ல கொண்டு போவேன். என் காரு, என் பொருளு நான் கொண்டு போறேன். நீங்க யார்றா அதெல்லாம் பார்க்கறதுக்கு? அப்படின்னு சவுந்தரபாண்டியனும், பாண்டியம்மாவும் டெக்னிக்கலா பேசிட்டு அப்படியே கார் எடுக்க பார்க்குறாங்க. நீங்களா வந்து வழி விட்டு டிக்கிய தொறந்தீங்கன்னா, கார் சேதாரம் இல்லாம இருக்கும். ஐய்யய்யோ! மாட்னா மிகப்பெரிய அசிங்கமாயிடுமே! கார் எடுத்துட்டு பார்ப்போம்ன்னு சொல்லி பார்க்குறாங்க. இதுலேருந்தே தெரியுது கார்ல ஏதோ வச்சிருக்கீங்கன்னு. இவங்க கிட்டலாம் கேட்க வேணாம். நம்ம கார வந்து ஓப்பன் பண்ணிறலாம்ன்னு சொல்லிட்டு, கடப்பாரை வச்சு ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறப்ப, "டேய் இந்தாடா சாவி தரேன்டா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாவிய வந்து குடுத்துடுறாங்க. நம்ப சண்முகத்துக்கிட்ட சாவிய வந்து குடுத்தோனே, அப்படியே வந்து 2 பெட்டகம் வந்து இருக்கு அந்த இடத்துல. ஐய்யய்யோ! பெட்டகம் வந்து இருக்கே! இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதனால சாவி நம்ம கையில தானே இருக்கு. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெட்டகத்தையும் காருக்கு முன்னாடி வந்து வச்சுடுறாங்க. பொது ஜனங்க எல்லாம் பார்க்குறாங்க. "மக்களே நல்லா பார்த்துக்கங்க. இதுக்குள்ள தான் ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, எதுவுமே பேசாம அடுத்த நொடியே வந்து பூட்ட வந்து உடைச்சிடுறாங்க. தொறந்து பார்த்தா 2மே வந்து எம்ப்டி டப்பா தான் இருக்கு. சௌந்தரபாண்டியனும், பாண்டியமும் நக்கலா வந்து சிரிக்கிறாங்க. "டேய் அது போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சுடா. நீயும் சரி, பரணியும் சரி என்னதான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னு நல்லா தெரியும். எஸ்ஐக்கு தானே உங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னது. இது தெரியாதா எனக்குங்கிற" மாரி உச்சக்கட்ட கோவத்துல வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப சௌந்தரபாண்டி, "என்ன பொருள மாத்தி வச்சுட்டீங்களா? இது உங்களுக்கே அநியாயமா இல்ல?" அப்படின்னு சொல்லி நம்ப பரணியும், சண்முகமும் கன்னாபின்னான்னு கேள்வி கேட்குறாங்க. "பார்த்துக்கங்க, என் கார்ல சோதனை போட்டது தப்பு. அதுக்கப்புறம் டிக்கிய உடைப்பேன்னு சொன்னது 2வது தப்பு. என்கிட்டேருந்து பெர்மிஷன் கேட்காமயே இங்க வந்து 2 பெட்டகத்த எடுத்துட்டு வந்தாங்க. இது அந்த காலத்து பெட்டகம்டா. சாவி கேட்டிருந்தா நானே குடுத்துருப்பேன். அத விட்டுட்டு பூட்டெல்லாம் உடைச்சு என்ன அசிங்கப்படுத்துறீங்க. இந்த வெறும் பயலுக்கா என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? இது சரி, இதுலயே நான் ஏதாவது ஒரு பொருள் வச்சிருந்தா, அது எல்லாம் உங்களோடதுன்னு ஆயிடுமா? ஏன் என்கிட்ட இருக்கிற வசதிக்கு நான் எதுவும் எடுத்துட்டு போகக்கூடாதா? இன்னொரு வாட்டி இது மாரிலாம் எங்கேயாவது தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோதான் சொல்ட்டேன். சௌந்தரபாண்டியன்னா உங்களுக்கு என்ன விளையாட்டா போச்சா? இதுக்கு என்ன வந்து செய்யலாம் தெரியுமா? என் முத்துப்பாண்டி கிட்ட ஃபோன் அடிச்சு சொல்லட்டா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இருந்தாலும் நானும் இந்த ஊர் மக்களுக்காக சில இதெல்லாம் விட்டு குடுக்குறேன். தெரியாம தப்பு பண்ணிட்டீங்க. இன்னொரு வாட்டி இது மாரிலாம் வெட்டி பையன் சொல்றான்னு சொல்ட்டு, என் முன்னாடிலாம் வந்து நிக்கக்கூடாது. எங்கேருந்து பெட்டி எடுத்தீங்களோ, அங்கேருந்து வைங்கடா அப்படின்னு சொன்னோனே, அப்படியே வச்சுட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சுடுறாங்க. அக்கா எப்போதும் போல
நம்ம சண்முகத்தை தான் முட்டாளாக்கியிருக்கோம். ஆனா இந்த வாட்டி பரணியையே முட்டாளாக்கிட்டோம். ரொம்பவே சூப்பரா இருக்குங்கிற மாரி சொல்றாங்க. முத்துப்பாண்டி வந்து போலீஸோட வராங்க. அந்த பெட்டகம்க்குள்ள அவங்க தான் வச்சிருக்காங்க போல இருக்கு. நகையோட வந்துட்டு இருக்காங்க. சார்வால் இதுக்குள்ள என்ன இருக்கு? தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நாளைக்கு நம்ம கோர்ட்ல இது ஒப்படைக்க போறோம். என்ன சொல்றீங்க? அப்படி என்ன இருக்கு? இதுல எடக்கல் தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னது எடக்கல்லா? ஒண்ணும் புரியலையே. இப்ப காய்கறி வாங்குறோம், இல்ல வேற ஏதாவது வாங்குறோம்னா 500 கிராம்னு இருக்கு. ஆனா கடைசியில பார்த்தா அது எத்தனை கிராம் உள்ள கல்லுன்னு பார்த்தீங்கன்னா, 400 கிராம் கல்லு தான் இருக்கு. ஓ! அப்படியெல்லாம் நடக்குதா? அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பொய் தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப முத்துப்பாண்டி அதுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் நகை தான் இருக்கு. அந்த பெட்டகம் ஃபுல்லா. சரிப்பா, நம்ம மாட்டுக்கு அந்த நகைய எடுத்து இந்த பெட்டிக்குள்ள வைங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, இத எடுத்து வைப்பா நாளைக்கு கோர்ட்ல ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு பூட்டு போட்டு பூட்டிடுறாங்க. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. அச்சச்சோ! நம்மள மாரி சாதாரண மக்கள தான் ஏமாத்துறாய்ங்க. அவைங்கலாம் நல்லா இருப்பாங்களாங்கிற மாரி சொல்றாங்க அந்த இடத்துல. சண்முகம் தெரிஞ்ச கான்ஸ்டபிள் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப பேசாதய்யா! நமக்கு 1000 வேலை இருக்கு. இது ஒரு வேலைன்னு நெனச்சு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல போறாங்க. நம்ம பரணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. சண்முகத்துக்கு வீட்டுக்கு. "என்னாத்தா இப்படி ஆயிடுச்சு? நிச்சயம் உங்க அப்பா நம்மள எல்லாரையும் கண்ல மண் தூவிட்டு, வேற எங்கேயோ அந்த பொருள வச்சிருப்பாங்க. ஒருவேளை வீட்ல வச்சிருப்பாங்களோ, இல்ல அடுத்தது நம்ம வீட்ல தான் சோதனை போடுவோம்னு சொல்லிட்டு, வீட்லேருந்து யார் யார் இருக்கா? முதல்ல இந்த விஷயத்த யார்ட்ட சொல்லுவா? நல்லா யோசிச்சு பாரு. நம்மளோட கண்ணோட்டம்லாம் பாண்டியம்மா மேல, சனியன் மேல, சௌந்தரபாண்டி மேல தான் இருக்கும். ஏன்னா, சூடாமணி அவங்க தான் முழுக்க முழுக்க காரணம்னு சொல்ட்டாங்க. இப்ப இவங்க மேல தான் நம்ம சந்தேகம், பார்வை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவோம்னு நெனச்சிட்டு இருப்போம். வீட்ல வேற யாரு எங்க அப்பா மலை போல நம்புவாங்க? முத்துப்பாண்டியன் தான் நம்பியே ஆவணும். வேற ஆப்ஷனும் இல்ல, வழியும் இல்ல. அதனால முத்துப்பாண்டி தான் அந்த பக்கம் பொருள எடுத்துட்டு போயிருக்கணும். நீ சொல்றது வேலிடான பாயிண்ட் தான். ஆனா எங்க எடுத்து வச்சிருப்பாங்க? நல்லா யோசிச்சு பாரு. எங்க அப்பா எப்போதும் அந்த இடத்திலேயே இருக்கணும், கண்காணிக்கணும். ஆனா யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அப்ப நான் முத்துப்பாண்டி கிட்ட குடுத்து ஸ்டேஷன்ல வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா ஜட்ஜ் பண்றாங்க நம்ம பரணி அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, "என்ன ஆத்தா அங்கலாம் ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அவங்க யாரும் இந்த பொருள எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுவ? அதனால உங்க அப்பா கண்டிப்பா அங்கலாம் வைக்க மாட்டாங்க. நீ எவ்வளோ பெரிய புத்திசாலி. ஆனா இப்படி யோசிக்கிறீங்கன்னு" சொல்லி பையங்கொண்டான்லேருந்து எல்லாரும் சொல்றாங்க. "மாமா உங்களுக்கு என்ன தோணுது? கண்டிப்பா வைக்க மாட்டாங்கன்னு தோணுதா? சண்முகம் உனக்கு என்ன தோணுது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பா வைக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா அம்புட்டு வருஷமா வீட்டுக்குள்ளேயே யாருக்கிட்டயும் சொல்லாம அந்த பொருள பத்திரமா வச்சிருந்தாங்க. இப்ப பொது இடத்துல வைக்கணும்னா, ரொம்பவே சங்கடம் தானே! அது பொது இடம் இல்லையே! நம்ம முத்துப்பாண்டியோட கோட்டை. அவர் 24 மணி நேரமும் அங்க தான் இருக்க போறாரு. எனக்கு அங்க தான் இருக்கும்னு தோணுதுன்னு பரணி செம்ம மாசா பேசுறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்துல வீட்ல இருக்க வைகுண்டமும், சண்முகமும் நம்பவே இல்ல. அதுக்கப்புறம் பரணி பேச பேச நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.